வெல்கம் டு அன்பு ஓவியம் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து சிவராத்திரியை முன்னிட்டு ஒரு சிவன் பிக்சர் தான் வரைய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம இது மாதிரி வரையும் போது ஒரு சென்டர் லைன் வரைஞ்சிக்கணும். லெஃப்ட் ரைட்டு ஈக்குவலாக இருக்கிறதுக்காக. இப்போ ஃபஸ்ட்டு ஹெட்லேருந்து வருவோம். மேலே இங்கே மேலே அந்த சிவனுடைய தலைமுடி ஒரு சின்ன ரவுண்டு எலிப்ஸ் போல். அதுக்கு அடுத்தது இது மாதிரி ஒரு முடி. நெக்ஸ்ட்டு இங்கே அந்த ருத்ராட்ச கொட்டை. நெக்ஸ்ட்டு இது லெஃப்ட்டு ரைட்டு ஈக்குவலாக இருக்கிறமா, அதுக்காக தான் இந்த சென்ட்ரல் லைனு. ஏன்னா அப்போ தான் ஈக்குவலாக இருக்கும், அதுக்காக. இப்போ ரெண்டு பக்கம் கர்வு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். முடி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே கர்வு ரெண்டு பக்கம் ஈக்குவலாக போட்டுக்கோங்க. அப்படியே வந்துட்டு அப்படியே ஒரு எலிப்ஸ் மாதிரி சின்னதாக ஒரு கர்வு ரெண்டு பக்கம் ஈக்குவல் பண்ணுற மாதிரி. இப்போ இந்த சைடு முடிய இது வரைக்கும் கொண்டு வரும். அப்படியே கொஞ்சம் டவுன் பண்ணி கொண்டு வந்துட்டு இங்கே காதோடைய போர்ஷனு ஆப்போசிட்ஸு அது மாதிரி காது போர்ஷனு. நெக்ஸ்ட்டு கழுத்து இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ரெண்டு லைனு வெர்டிக்கல் லைன். இப்போ ஷோல்டர் இங்கே ஷோல்டர் ஆப்போசிட் சைடு ஷோல்டர். இங்கே அந்த முடியெலாம் இருக்கிற மாதிரி இவனுடைய முடி ஹேர்ஸ் இப்படி வளைஞ்சு கொடுக்கும். அந்த மாதிரி ஆப்போசிட் சைடும் இந்த முடியுடைய எண்டு அப்படி இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே கழுத்தில் பாம்பு சுற்றி இருக்கிற போல அப்படியே கருவு. இங்கே பாம்புடைய ஹெட்டு அப்படியே வந்துட்டு இங்கே வர்ற மாதிரி. இங்கே இன்னொரு எண்டு இது அப்படியே போய் ஜாயிண்ட் ஆகிட்டு இங்கே இன்னொரு எண்டு வந்திருக்கிற போல. நெக்ஸ்ட்டு கீழே வந்து ஒரு லிங்கம் போட்டுக்கணும். லிங்கம் தான் இதில் மெயினு. சிவராத்திரிக்கு லிங்கம் சிவனுக்கு போட்டுட்டு ரெண்டு பக்கம் ஒரு எல் மாதிரி போட்டுங்க. கீழே ஒரு ஸ்டெப்பு, அதுக்கு அடுத்தது ஒரு எலிப்ஸு, அதுக்கு அடுத்தது அதை ஒட்டியே இன்னொரு எலிப்ஸு. இப்போ வெர்டிக்கல் லைன் இப்போ இங்கே ரெண்டு ஸ்லாண்டிங் லைன், நடுவில் ஒரு வெர்டிக்கல், அப்புறம் அப்படியே ஆப்போசிட் போட்டுட்டு இப்போ ஒரு எலிப்ஸ். இப்போ இந்த போர்ஷன் மட்டும் ரெண்டு வெர்டிக்கல் லைன் போட்டு சென்டரில் 3 கோடு, நடுவில் ஒரு இங்கே ஒரு ஃப்ளவரு, ஏதாவது ஒரு ஃப்ளவர் போட்டு கீழே மாதிரி ஃப்ளவர்ஸ். இப்போ இதெல்லாம் போட்டுட்டோம். இப்போ ஹெட்டு போட போகிறோம். ஹெட்டுக்கு இங்கே ஐப்ரோ போடுங்க. இங்கே மெலிசாவும் இங்கே கொஞ்சம் பெருசு. அதே மாதிரி ஆப்போசிட் சைடு மெலிசு இங்கே பெருசு, இங்கே கண்ணை மூடி இருக்கிறதுனால லைட்டாக அப்படி ஒரு கோடு போட்டு கருவு. இப்போ இமை, லைட்டாக இமை கண்ணை மூடி இருக்கிறது போல ரெண்டு இது மாதிரி போட்டு இங்கே அந்த ஹேர்ஸ் ஐ ஹேர்ஸ் மூடி இருக்கணும். இப்போ இங்கே லிப்ஸுக்கு ஒரு கோடு ஒன்று போட்டுக்கோங்க. இது மாதிரி மேடு போட்டு நடுவில் போட்டு இங்கே அப்படி கீழ் லிப்ஸு இங்கே வர்ற மாதிரி. இப்போ மூக்குக்கு இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, ரெண்டு புள்ளி வச்சுட்டு இப்போ பாருங்கள் இங்கே ஒரு சென்டரில் ஒரு கோடு லைட்டாக அப்படி இழுத்து விட்டுருங்க
மூக்கு கொஞ்சம் கூராக இருக்க போல. இங்கே லேசாக 2 பக்கம் உழைவு. அவ்வளோதான். இந்த அளவு போட்டு இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, இங்கே பட்டை, நெத்தியில் 3 பட்டை, இங்கே நெற்றிக்கண், நெக்ஸ்ட்டு இந்த காதுகளா, காது மடல் உள்ள அந்த கோடு, அந்த இது இங்கே அப்படி வளைய மாதிரி எலிப்ஸ், ஆப்போசிட் சைடு அது மாதிரி எலிப்ஸ். பாம்புக்கு இந்த இடத்துல ஒரு ரவுண்டு, வாய், 2 கண்ணு, நடுவில் அந்த வரி வரியாக போட்டு இப்படி போட்டு கொஞ்சம் சின்ன சின்ன புள்ளி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாம்புக்கு மேலே இங்கே சட்டை அப்படியே சின்ன சின்னதாக அப்படி போட்டு இன்னும் மைண்ட் விட்டு பண்ணால் டைம் ஆகும், அதனால் போட்டுக்கிறேன். இங்கே ருத்ராட்ச பட்டை, ஹேர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே சென்டரில் இங்கேருந்து கீழேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு 2 போட்டுட்டு 3ஆவது. அது மாதிரி ஆப்போசிட் சைடு ஒரு 2 சின்ன கோடு, ஒரு பெரிய கோடு. இதை அப்படியே எடுத்து விட்டுருக்கோம். அவ்வளோதான். ஓகே, இப்போ பென்சில் ட்ராயிங் முடிஞ்சது. நம்ம அவுட்லைன் பிளாக் அவுட்லைன் பண்ணலாம். இதில் ஒன்று விட்டோம். இங்கே ஒரு பிறை வரும், இந்த பிறை ஒன்று போடும். இங்கே அந்த மணி ஒரே அளவாக போட்டுக்குங்க. முடி பென்சில் லைன் மேலே அப்படி போட்டுங்க. கீழே இருந்து மேலே ஐப்ரோ, இங்கே ஐப்ரோ, அதுக்கு முன்னாடி சிவப்பாட் அந்த இது, மேலே லேசாக போடு, மூடி இருக்க மாதிரி. இப்போ இந்த மூக்கில் இந்த ஐப்ரோவிலேருந்தே லென்த்தாக ஒரு கோடு, மூக்கு இங்கே மவுத், இந்த சின்ன அப்படியே கம்மி லைட்டாக ஒரு பெண்டு கொடுத்து அப்படியே ஜாயின் பண்ணி. காது, காதுக்கு அந்த இது, காது கம்மல், நெக்கு,
ஸ்னேக்கு. இது கூட கீழே கூட இப்படி பண்ணி விடு. இது கூட ஒரு இன்ட்டாக கூட போட்டுக்கலாம். பென்சில் லைன் மேலே அழகாக போட்டுக்கலாம். இங்கே பெரிய வால். இப்போ சிவலிங்கம். மேலே போட்டுக்கணும். நடுவில் இது 3 பட்டை. ஷோல்டர், இந்த ஹேர்ஸ், ஜடமுடி. அவ்வளோதான். இது திராட்சை பட்டு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம தேவையில்லாத லைன்லாம் அழிச்சிட்டு ஷேடு கொடுத்துக்கலாம், இல்லை கலர் கொடுத்துக்கலாம். இது வந்து சிவன் வந்து ப்ளூ கலராக இருப்பார். ப்ளூ கலர் கொடுத்துக்கிறோம். லைட் ப்ளூ. லேசாக ஃபேஸுக்கு ரொம்ப அழுத்தி வேணாம், லேசாக தான். வெள்ளைக்கெல்லாம் வெள்ளை உள்ள கலர் கொடுக்க வேணாம். ஒரே அளவா அப்படியே பண்ணணும். லேசாக அப்படியே ரொம்ப அழுத்தி அடிக்கணும்னா நெக்ஸ்ட்டு லிப்ஸுக்கு 2 ஒன் சைடு ஒண்டி லைட்டாக கொடுத்துருங்க. இதுக்கு 2 ஹேர்ஸுக்கு அப்படி கோடு கூட எடுத்துவிடு ஹேர் மாதிரி. இந்த இடத்துல நல்லா டார்க் அடிச்சிங்க, ஏன்னா இது உள்ள ஹேர்ஸ் தானே, அதனால இது ஒரு ஜடைக்கும் அடிச்சிங்க.
இது இந்த ஒரு இதுக்கும் ஒரு கீழே மட்டும் டார்க். இப்போ இதுக்கும் இந்த ப்ளூ கலர் லைட் ப்ளூ தான் காதுக்கு. கம்மலுக்கு எல்லோ கலர் கொடுத்துக்கலாம். இது எல்லோ கலரு. மற்றபடி இதுதான் லைட்டாக ஷேடு. இங்கே ஷேடு, இங்கே கொஞ்சம் டார்க்கு. கொஞ்சம் கூட கூறாக போட்டு பாம்புக்கு வந்து ப்ரௌனு. மேலேயும் கீழேயும் டார்க்காக கொடுத்துருவேன். இதுக்கு வந்து உள்ள வந்து சாண்டில் கலரை கொடுத்துக்கலாம். இப்படி மஞ்சள் கலர் லைட்டாக கொடுத்துருங்க. மஞ்சள் கலர் இப்போ இதுக்கு லிங்கத்துக்கு ப்ரௌனே கொடுத்துருவேன். டார்க் ப்ரௌன். இங்கேயும் சட்டில் மட்டும் லைட்டு. இந்த போர்ஷனு இந்த போர்ஷன் இது. இதுக்கு இப்படி டார்க் பிளாக் கூட கொடுத்துக்கலாம். கீழே பிளாக் கூட கொடுத்துக்கலாம். இங்கே பிளாக். இந்த போர்ஷன் பிளாக்கு. இங்கெல்லாம் ப்ரௌன். ஒரு சைடு பிளாக். ஃப்ளவரு, இதெல்லாம் ஃப்ளவர்ஸ். கீழே அதுக்கு கீழே லீவ்ஸ். லைட்டாக ப்ளூ. இங்கே வாட்டர் வரணும். அவ்வளோதான். பிக்சர் டிராயிங் முடிஞ்சுது. இந்த பிக்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.